8,500 rupeesக்கு ஒர்த்தா இல்லையா? எஸ், கேடிசி ரேசிங்கோட ஹைட்ராலிக் டேக் அண்ட் கிளச் லீவர் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணி 8 months ஆகுது. நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லேயே சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. ஏன்னா ஜென்ரலாகவே நான் லுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனால் எப்போ நான் யூஸ் பண்ணி இது பற்றி ஆல்மோஸ்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேனோ எனக்கு செம்ம இது மாதிரி லவ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பைட் செம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ளஸ் வண்டியோட ஆஸ்தட்டிக்கும் சூப்பராக இருக்கு. ப்ளஸ் கிளச் பிளே தான் சொல்லி ஆகணுங்க, செம்ம சாஃப்ட்டுங்க. இப்போ வரைக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ் டீக்ரேட் ஒண்ணுமே ஆகல. ஸ்டார்டிங் ஃபிட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே இருக்கு. ப்ளஸ் இது ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் தாங்க. கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சப்போஸ் உங்க வண்டி ஆக்சிடென்ட்டாக ஃபாலோ ஆகுதுன்னா இந்த இது இப்படி தூக்கிக்கும். அதனால இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய காஸ்ட்லியான பிராண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், சேம் கான்செப்ட் தான். ஆனால் ரொம்ப டைட்டா இருக்கு. ப்ளஸ் கிளச் அண்ட் பிரேக் பிளே பார்த்தீங்கன்னா அதுவும் டைட்டா இருக்கு. ஸோ 8,500 இருக்கு. சூப்பரான ஒர்த்தியான ப்ராடக்ட் தான். விஷயம் என்னன்னா இது வெரி லிமிடெட் ஸ்டாக் தான். ப்ளஸ் ஏன் வண்டிக்கு இந்த பிளாக் ஆஸ்தட்டிக் சூப்பராக சூட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா சீக்கிரம் கராஜ் விசிட் பண்ணுங்க. நீங்களும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைனா ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ், லவ் யூ, டேக் கேர்.